ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு சேதுவை பார்த்து, இங்கே பாரியா சேது, நீயும் தமிழ்ச்செல்வியும் காலத்துக்கும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இந்த அப்பாவோட ஆசையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைவேற்றுங்களாயா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி ஒரு மாதிரி நம்ம சேதுவை பார்க்குறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எப்படி பார்த்தாலும் இதுதானே உண்மை, என்னோட அப்பாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, என்னோட அப்பாக்காக உன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு எங்கள் அப்பா ஆசைப்படுறாரு, அதனால் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சேது இருந்துட்டு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி, என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை, ஆனால் அப்பாக்காக தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரே அதுதான் தப்பு, எனக்காக அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாதே அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு சின்னதாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நம்ம சேது ஒரு மாதிரி பார்த்துட்டு அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு, என்னடி தமிழ்ச்செல்வி சேதுவை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க, இங்கே பாரு, உனக்கும் தான், நீயும் சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்டி, என்னோட காலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து என் கண் குளிர சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி உங்களை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்டி, நீ குழந்தை பெத்தனா அந்த குழந்தைங்கள மடியில் போட்டு தாளாட்டோண்டி, அதுதாண்டி என்னோட ஆசையே அப்படின்னு நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பார்த்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, என்ன அப்பத்தா நிறைய ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க போலையே அப்படின்னு சொல்லவும், மோகனா இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ வேற, தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம அத்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே ஒன்றுமே புரியல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ரெட்டை வாழைப்பழத்தை எடுத்து ரெட்டை வாழத்து பழத்து கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தமிழ்ச்செல்வி மேலே அவ்வளோ பாசம் நம்ம அப்பா அத்தைக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது, நமக்காக 10 பேருக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜோடிக்கும் 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள சீரசனம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்களே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 கோடிக்கு மேலே வருமே, தனக்காக இது எல்லாத்தையும் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம தமிழ்ச்செல்விக்கு. அதுக்கப்புறம் அந்த 10 ஜோடிங்களுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பண்ண உடனே நம்ம சேது இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி முகூர்த்த நேரம்லாம் நெருங்கி போச்சு, அதனால ஐயர் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அங்கே போகணும், வா தமிழ்ச்செல்வி அப்படின்னு கூப்பிடவும், இதை இப்போ கேட்ட அப்பதான் இருந்துட்டு, என்னடா சேதோ, உன்னோட அப்பாவை கூப்பிடாம இப்போது தமிழ்ச்செல்வியை மட்டும் கூப்பிட்றியே, என்னடா நியாயம் இது அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அப்பதான், இது தமிழ்ச்செல்விக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனு, அதனால் அவளை மட்டும்தானே கூப்பிட முடியும், நீங்கள் எல்லாருமே கூப்பிடாமே வரணும் அப்பதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, இந்த பேச்சுக்கு மட்டும் குறையே கிடையாது அப்படின்னு நம்ம அப்பதான் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணுவோம். கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பதான், என்னோட மாப்பிள்ளையை நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, என்னோட மாப்பிள்ளை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தராக நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த 10 ஜோடிங்களுக்கும் போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயர் இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, முகூர்த்த நேரம் முடிய போகுது, இப்போ தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க முகூர்த்த நேரத்துக்குள்ளே தாலியை கட்டிடுவாங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரியும் சாமத்திரிக்கும் ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவே முடியலையே, இவங்க சந்தோஷம் எவ்வளோ நாளைக்கு நிலைக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி சாவித்திரி தாமரை அப்படின்னு எல்லாமே ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து, மா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குமா, என்னால் கண்ணில் பார்க்கவே முடியல, அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த காவியா போயிட்டு மலர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காமா, அதை பார்க்க எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குமா, அவள் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இருந்தானா அந்த மலர்கிட்ட போயிட்டு இவ சவால் விட்டுட்டு வர மாதிரியும் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தப்பேன், அவள் இப்போ என்ன நினைப்பாமா, அவள் என்னை கேவலமாக நினச்சிக்கிட்டு இருப்பாள், அந்த மலர் கெட்ட கேடுக்கு அவள் வேலைக்காரியாக இருக்கிறது, அவள் வேலைக்காரியாக இருந்தே இப்போ என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காமா, இப்போ என்ன வேலைக்கார நினைக்க மாட்டாளாமா அவ அப்படின்னு நம்ம
ஈஸ்வரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருடா, இதுவும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன், அவகிட்ட நீ நல்ல பேர் வாங்கி அவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் எல்லா சொத்தையும் நீ பிடுங்கிருக்க வரைக்கும் தான் உன்னோட பேருக்கு மாற்றணும். அதுதான் முக்கியமே. அவள் பேருக்கு மாற்றினா உன்னை அடிமையாக தாண்டா வச்சுக்கிட்டு இருப்பா. அதை விடு. அது இல்லாமல் உன்னோட பேருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவளை ஆட்டி படிக்கலாம் சரியா அப்படின்னு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நம்ம சேது ஒவ்வொரு தாலியை எடுத்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்கவும், தமிழ்ச்செல்வி ஒவ்வொரு ஜோடிக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுத்த உடனே அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்த உடனே இப்போ எல்லாருமே கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு அபசகனமாக சொல்லவும், இதை கேட்ட அப்பத்தான் இருந்துட்டு, என்னடி காவியா, என்னடியாச்சு, அபசகுணமாக நிறுத்துங்கன்னு வேற சொல்கிற, என்னடியாச்சு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க அப்பத்தா, இங்கே பெரிய சதியாக நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தாமரைக்கும் நம்ம சாவுத்திரிக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, இங்கே என்ன சதி நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி தானே தெரியுது, நீ எதுக்காக இப்போது நிப்பாட்டுற, இங்கே பாரு, தாலி கட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சாவுத்திரி ஒரு பக்கம் சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்கள் மேலே தான் நான் புகாரே சொல்ல வந்திருக்கேன், இப்போ நீங்களே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாக்கோ, இதை கேட்ட நம்ம தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன பத்தியா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க 10 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, ஆனா சீரசனத்தையோட போகிறது 8 ஜோடியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. காவியா, நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது காவியா அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாருங்க மாமா, நீங்க ஒரு ஜோடிக்கு 15 லட்சம் ரூபாயில சீரசனத்தை அதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால அதுல ஏதாவது கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு இவங்க இங்க நிக்கிறாங்கல்ல சாவுத்திரி அப்படின்றவங்க, இவங்க அதுல ஏதாவது கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்களே யாரோ 2 ஜோடியை இந்த 10 பேர்ல 2 பேரா நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. காவியா, நீ சொல்றது உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, இந்தாங்க இதுக்கு ஆதாரமும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம காவியா இருந்துட்டு ராஜாங்கத்தை கிட்ட காட்டவும், ராஜாங்கம் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே பேசிக்கலாம், இப்போதைக்கு 10 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி கிட்ட கேட்டு அந்த 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 பேருக்கு மட்டும் சீரசனம் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்காக இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்பவே தெளிவாக தான் பேசுது. இப்போது நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டில் போயிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போதான் இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நீ நல்லது மட்டும்தாம்மா பண்ணிகிட்ருக்க, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா அப்படின்றாங்க. இங்க பாருங்க அப்பதான், நீங்க தமிழ்ச்செல்வி கூடலாம் என்னை சேர்த்தாதீங்க, ஏன்னா தமிழ்ச்செல்வி ரொம்ப போல்டான ஒருத்தவங்க, அவங்க கூடலாம் யாரையுமே சேர்த்து வச்சு பேசவே முடியாது அப்படின்னு நம்ம காவியா ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வியை புகழ்ந்துக்கிட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஐயர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், முகூர்த்த நேரம் முடிய போது, நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டிங்கன்னா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல ஐயா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தாலி எடுத்து கொடுக்கவும், எல்லாருமே சந்தோஷமாக தாலியை கட்டி முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே அந்த அதாவது தாலி 10 ஜோடி இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமா, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்னோட குடும்பத்தில் இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது, அதுவும் என்னோட பசங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை என்னால் பண்ணி வச்சிருக்கவும் முடிஞ்சிருக்காது, இந்த சீரசனம் இது எல்லாத்தையும் போட்டு என்னால் இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியுமான்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா ஐயா, இப்போது என்னோட கஷ்டத்தையே நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்க, ரொம்ப
சந்தோஷம் ஐயா. நீங்கள் வாழ்க்கை முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். புள்ள குட்டிங்க பேத்தி பேரன் எல்லாமே எடுத்து நீங்கள் ஆயுசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா. நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே என்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் போய் சேரணுமா. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஐயா. கண்டிப்பாக உங்கள் மருமகளோட தாலி நிலச்சி நிற்கும்யா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கம் பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, என்னோட மருமகளோட தாலி நிலச்சி நிற்கணும் சொன்னீங்களே பார்த்தீங்கம்மா, அதுதாம்மா எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் சொன்ன வார்த்தையில் அப்படின்னு ராஜாங்கம் பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு, அது எல்லாத்தையுமே அந்த 10 ஜோடிங்களுக்கு போட சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி அதாவது சாவித்திரி பண்ணதெல்லாம் நினச்சி பயங்கர கோவமாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா போயிட்டு, இங்கே பாருடா ராஜாங்கம், ஏன் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், வாயை சாப்பிடுவேன். இங்கே பாருங்க தான், இந்த 10 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தியா அப்பதான் அதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, எங்கள் பாரியா ராஜாங்கம் காவியா சொல்லுச்சு இல்லை, நம்ம வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம், இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச தேவையில்ல அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அதாவது யாரு, நம்ம சாவுத்திரி இருந்துட்டு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ ஏது பண்ண போகிறாங்களோ எல்லா விஷயத்தையும் இவ ஆதாரத்தோடு வேற நிரூபிச்சிட்டாலே, இது இல்லைன்னு வேற நம்மளால சொல்ல முடியாதே அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே கண்ணெல்லாம் பிதக்குன்னு முழுகிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு சாவித்திரி கிட்ட போயிட்டு, என்னத்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க போலியே, இப்படி ஒரு வேலையை பண்ணி ரொம்ப அசால்ட்டாக மாட்டிக்கிட்டீங்களே, என்னோட மருமக கண்ணில் இருந்து நீங்கள் மாட்ட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் எந்த தப்பு பண்ணாலும் என்னோட மருமக கண்டுபிடிச்சி அது எல்லாரும் முன்னாடியும் சொல்லி விட்டுருவா, நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க சரிங்களா அப்படின்னு நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு அது யார் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோபமாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னோடய போஸுக்கு கல்யாணம் நடக்கும் போது எங்களை எல்லாரையும் எப்படி அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு அப்போ இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் சாவித்திரியை பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார் சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ், நீ இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, உன்னை இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாலையும் நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் வர ரொம்ப பாசத்தை கொட்டுறீங்களே, எதனால் இந்த பாசத்தை கொட்டுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு பாசம் என் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நீ சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் நீ ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு சூழ்நிலைக்காக தான் இப்படி பண்ணன்னு இப்போ தான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சிச்சு, அதனால தான் உங்ககிட்ட நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எதனால் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் அப்பா உசுரை காப்பாற்றுறதுனால தானே, உங்கள் அப்பாக்காக மட்டும்தானே என்கிட்ட இப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு தமிழ், என்னோட அப்பாக்காகவும் தான் இப்படி இருக்கேன், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் என்னோட முழு மனசோட தான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேனே தவிர என்னோட அப்பாக்காக மட்டும்தான் அப்படின்னால சொல்ல மாட்டேன், நீ இப்படியெல்லாம் நினச்சி உன்னோட மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட மனசு திருப்திக்காகலாம் இப்படி சொல்லாதீங்க, நான் முன்ன மாதிரி தமிழ்ச்செல்வியெல்லாம் கிடையாது, நான் இப்போ ரொம்பவே போல்டாக தான் இருக்கேன், நீங்கள் இருக்கிற உண்மையை சொன்னால் நான் ஒன்றும் கஷ்டப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உனக்காக இனிமேல் என்ன வேணாலும் செய்வேன், நான் உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளோத்தையும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒயின் ஷாப்பில் நான் உன்னை அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருக்கவே கூடாது, நீ அப்பவே சொன்ன, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா நீ எனக்கு புருஷனும் இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்லை, நீ எப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட நீ அப்போவே சொன்ன, நான் அப்போ நான் ரொம்ப போதையாக இருந்ததுனால எனக்கு அப்போ இருந்த உன் மேலே கோபத்தினால என்னென்னமோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன்னோட காலில் கூட விழுறேன், இப்போ எல்லாரும் முன்னாடியும் உன்னோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னாலையும் சொல்ல, இல்லைனா நான் உன்னை அசிங்கப்படுத்த அந்த ஒயின் ஷாப்லேயே போயிட்டு உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு
மன்னிப்பு கேட்கணும்னா சொல்லு, நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடு தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த நம்ம வசந்தி இருந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பொண்ணு இப்படி வாழணும் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ நடந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரியா, உன்னோட பொண்ணு இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்யா, அந்த கடவுள்கிட்ட நான் இதை மட்டும்தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து தனம் வராங்க. என்னம்மா பொண்ணு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நான் போயிட்டு கண்டிப்பாக அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைப்பேன்னு சொன்னேன்ல, பாத்தியா நான் சொன்னபடியே சேர்த்து வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ சேர்த்து வைக்கணுனாலையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டுப்பாங்கடி, எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அப்போ மட்டும் நீ போயிட்டு எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிருன்னு என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் மேலே அதாவது எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரியே பேசுகிற பாருமா. இங்கே பாரு, இனிமேல் நீ என்கிட்ட எது சொன்னாலும் எது பேசினாலையும் நான் உன் பேச்சை கேட்கவே மாட்டேன் போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, சும்மா சொன்னேன்டி, நான் உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தாண்டி சொன்னேன். நீ உன்னால தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க, ரொம்ப நன்றிடி, என்னோட பொண்ணு என்னோட மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன வசந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஐயா, சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், என்னோட மாப்பிள்ளையும் என்னோட மகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அதை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு வசந்தி, நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை நாளா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டுட்டோமே நினைச்சாவே எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குது, என்னை மன்னிச்சிரு வசந்தி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க ஐயா, ஏதோ சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு, நாங்களும் அப்படி ஒரு பொய்யை உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது, என்னோட பொண்ணோட உசுரை காப்பாற்றுறதுக்காக நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு வசந்தி, உங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், நடந்தது நடந்து போச்சு, இனிமேலும் எந்த தப்பும் நடக்காத மாதிரி நம்ம பார்த்துப்போம், சரியா வசந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது இந்த திருமண ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருது. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வியோட ஹோட்டல் ஓனர் வராரு. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்னம்மா தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, இங்கே முதலாளி நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதலாளி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, என்னை அழைச்சதே இங்கே அமைச்சர் ஐயா தான், அவங்க கூப்பிட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அமைச்சர் ஐயாவே என்னை கூப்பிட்றாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா, எல்லாமே உன்னால தான், நீ என்னோட கடைக்கு வேலைக்கு சேர்ந்ததுனால தானே என்கிட்ட அமைச்சர் ஐயா இப்படிலாம் பேசுகிறாரு, யார்கிட்டையுமே இந்த மாதிரி பேச மாட்டார், ஆனால் என்கிட்ட இப்படி பேசுகிறாரேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்போ அந்த நேரம் பார்த்து வராங்க. என்ன ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க ஐயா, யாருமே கூப்பிடாம என்ன கூப்பிட்டுருக்கீங்களே, அதனால தான் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணுமா, அதை தான் இந்த மாமா விரும்புகிறேன், இது எனக்காக நீ பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நான் எதுனாலையும் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் எதுக்காக மாமா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்தை பார்த்து, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் உங்களோட மருமகளுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க உங்க மருமக கல்யாண நாளுக்காக 10 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சீரு செட்டு, வண்டி, 5 பவுன் நகை அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை கொடுக்கலான்னு நினைச்சிருக்கீங்க. இப்படி ஒரு மனசு யாருக்குமே வராது ஐயா, நீங்க எப்படி இதை பண்ண துணிஞ்சிங்க அப்படின்னு மீடியா பர்சன்ஸ் எல்லாம் கேட்கவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட மகனும் மருமகளோட கல்யாண நாளுக்காக ஒரு 10 ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலையே, அவங்க எல்லாருமே என்னோட மகளையும்
என்னோட மருமகளையும் மகனையும் வாழ்த்திட்டு போவாங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு தேவையே தவிர இந்த செலவெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க ஐயா, கண்டிப்பா இந்த 10 ஜோடிக்கும் ஒரு 1,50,00,000 கோடியாவது செலவாயிருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த பணத்துக்கெல்லாம் நாங்க எப்பவுமே அதாவது ஏழைகளுக்கு செலவு பண்றதுல நாங்க பார்க்கவே மாட்டோம். அவங்களுக்கும் நாங்க எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் பண்ணி வச்சிருக்கோம். எங்களால முடிஞ்சது கண்டிப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் கல்யாணம் பண்ண வச்ச ஜோடி எல்லாத்துக்கிட்டேயும் நான் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன், அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த 10 ஜோடிக்கிட்டேயும் போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அமைச்சர் ஐயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு வண்டி, பொண்ணுக்கு 5 பவுன் நகை அப்படின்னு சீரு செட்டோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கம்மா, எங்கள் வீட்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலையும் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த அமைச்சர் ஐயா குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வரும் காலத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க அதாவது இப்போ இருக்கிற தொழிலை விட மேலும் உயர்ந்து உயர்ந்து போகணும் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் ராஜாங்கம் இருந்துட்டு மீடியா பர்சன் கிட்ட, எங்க பாருங்க, இன்னும் முடியல, இன்னும் வள்ளி திருமண நாடகம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வள்ளி திருமணத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கூப்பிட்டுட்டீங்களா, கண்டிப்பாக நாங்கள் வரோம், கண்டிப்பாக வந்து அதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு மீடியா பர்சன்ஸும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா திருமணத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கல்யாண நாள் இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இப்படியெல்லாம் என்னோட கல்யாண நாளை கொண்டாடுவேன்னு நினச்சே பார்க்கலங்க அப்படின்றாங்க. ஏன் தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, நான் இப்படி உங்ககிட்ட பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது ராஜாங்க மாமா என்கிட்ட இப்படி சந்தோஷமாக பேசுவார், என்னோட சந்தோஷத்துக்காக இவ்வளோத்தையும் பண்ணுவார் அப்படின்னு நான் ஒரு நாளும் நினச்சதே கிடையாது. அது இப்போது நடக்கிற போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, வேற இன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்கிட்ட வந்து, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ இப்படியெல்லாம் நினச்சி பார்க்காதம்மா, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் 6 மணியும் ஆயிடுது. வள்ளி திருமண நாடகமும் அதாவது ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்த உடனே எல்லாமே நல்லா போய்கிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு, நம்ம சாவித்திரிக்கு எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வள்ளி திருமண நாடகம் கடைசி வரைக்கும் வந்துடுது. வந்த உடனே கடைசியாக அவங்களுக்கு 2 பேருக்கும் திருமணம் ஆகும் இல்லையா, அந்த திருமணம் ஆகிறதுல அவங்க போட்டுக்கிட்டு இருந்த மாலை, தாலி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, இங்கே பாரியா சேதோ, இந்த மாலையும் தாலியும் சேது அதாவது தமிழ்ச்செல்வி கிட்ட கழுத்தில் போட்டு நீ அந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டிவிடணுனியா அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு மாலையை கொடுத்துட்டு, இங்கே பாருமா தமிழ், இந்த மாலையை அதாவது சேது கழுத்தில் போடுமா அப்படின்னு கொடுக்குறாங்க. அங்கேயே மறு கல்யாணம் அப்படின்ற மாதிரி அந்த மாலையை மாற்றிக்கிட்டு தாலியும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பேருக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் மாதிரி எனக்கு தோணுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேரும் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்தாவே ஊரே கண்ணு பட்டிருக்கும் போல இருக்குது. அதனால் வீட்டுக்கு போன உடனே உங்கள் 2 பேருக்கும் டிஸ்ட் சுற்றி போடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் கல்யாணம் ஆனால இவ்வளோ சீரும் சிறப்பமாக பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் இப்படி ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி இப்படி வள்ளி திருமண நாடகத்தெல்லாம் நடத்துவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நான். ஏன்னா வள்ளி திருமண நாடகம்லாம் மலையேறி போய் ரொம்ப காலம் ஆச்சு. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் நாட்டியலியனை மட்டும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நாட்டியலியில் என்ன தான் இருக்குன்னு ஒன்றுமே புரியல.
இப்போ பாருங்க வள்ளி திருமண நாடகத்துல எத்தனை கதையை சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம சாதிக்கலாம் இல்ல. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்காம இவங்க அந்த நாடகத்தை நாட்டிலேயே போய் பார்த்து 2 பேரும் டங்கு டங்குன்னு ஆடிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு இதவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி திருமண நாடகத்தை மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு மக்களுக்கு ஒரு கதையை சொல்லணும்னு யாருமே நினைக்க மாட்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம காவியம் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இது தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு இங்க பாரு தமிழ், நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருக்கா நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், கண்டிப்பா எனக்குன்னு நீ ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. அந்த பாதையில கண்டிப்பா நான் நேரா போயிட்டு என்னோட ஆம்பிஷனை நான் முடிப்பேன். நீ கவலைப்படாத, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து இங்க பாருமா தமிழ், உன்னோட வாழ்க்கைக்கும் நான் ஏதாச்சும் பண்ணுவோமா, உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு வழியை கொடுக்குறாங்க. இதுக்கு மேல இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னுட்டு நம்ம வர எபிசோட்ல